ஹாய் விபிகேஸ் எல்லாம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் பல வருஷம் கழிச்சு நம்ம வீடியோ போட வந்திருக்கோம். ஸோ இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வீடியோ போட போகிறோம்னு நமக்கே தெரில. இப்போ சும்மா ட்ரெண்டிங்கில் ஏதாவது ஒரு சாங் வந்தாலே சீச்சின்னு போட்டு சாவடிப்பேன். எங்கிட்ட பார்த்தா இல்லை சீச்சின்னு சாங் வந்ததுக்கு எங்கிட்ட திரும்பினா சீச்சி தூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் போட்டு சாவடிக்கிறாங்க. ஆனால் அதிலே தமிழ் வருஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா என்னமோ அவன் கூடயே போயிட்டேன் மொத்தம் அதில் மொத்தம் ஆர்ட்டாக வரும். இதை உட்காந்து போட்டு பொழுதுவாராமல் உட்காந்து எண்ணிக்காங்கிட்ட ஆமாம் வேறு என்ன பண்ணுறது உட்காந்து எண்ணிக்கின்ற அதிகம் உட்காந்து சரி விடுங்க யார் கூட போனால் நமக்கு என்ன. ஸோ நம்ம எதுக்காக வந்தோம்னா நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பகுமானமாக டைமண்ட் செலவு வெகுமானமாக வாங்கின சில ஸ்கின்னையும், தானாக போய் வீணாக போய் கோட்டை விட்ட 200 டைமண்டையும், அப்புறம் ஓசியில் ஏசி காய்ச்சி வாங்க பேங்க் போன மாதிரி கருணாலி போய் ஓசியாக வாங்கின க்ளோவா ஸ்கின்னையும், ஸோ இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ உறுப்பியான கண்டென்ட்டை காட்டி ஏதோ எனக்கு கிடச்சதை போட்டிருக்கேன். சரி பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோவால் ஸ்கின் தாங்க. இந்த க்ளோவால் ஸ்கின் வேணுன்னா குறைஞ்ச 12 மணி நேரம் விளாடணுமா. அப்படி இல்லைனா டாப் 3க்குள்ளே வந்து ஒரு 10 தடவை வரணுமா. நம்ம டாப் 10க்குள்ளேயே வரமாட்டோம் 10 தடவை, இல்லை டாப் 3க்குள்ளே வருமா. அதுலேயே எப்படியோ அடிச்சு பிடிச்சி சர்வே பண்ணி அது பண்ணி இது பண்ணி எப்படியோ டாப் 10க்குள்ளே வந்துட்டேங்க. 10 தடவை வந்துட்டேன் வந்து இந்த க்ளோவால் ஸ்கின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் டஸ்டமாக உள்ளே வந்து டைமண்ட் 200 டைமண்ட் 100 டைமண்ட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கே எடுத்துட்டேன். ஏன்டா ஸ்பின் பண்ணுறதெல்லாம் காட்ட மாட்டேன் காட்டி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாங்க. சும்மா வந்தேன். நான் வந்தேன் இந்த ஃப்ரீ ஃபயர் உள்ளே வந்த காரணமே ஜிராயோட பண்டலுக்காக தான் வந்தேன். அதுவே கடைசியாக என்ன எடுக்க முடியல. மொத்தம் 600க்கு 400 எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னு இது ஹேண்டு ஸ்கின்னு பார்த்தீங்களா ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு இது ஓசியில் கிடச்சிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா சுற்றிவிட்டே கிடச்சிச்சு. அப்புறம் இந்த க்ளோவா ஸ்கின் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த க்ளோவா ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதுவும் 20 டைமண்டே என்னமோ இருந்துச்சு. அதில் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டான ஸ்கின்னு. இது என்ன ஸ்கின்னு இந்த 60 ஸ்கின் இருக்குது. இந்த ஸ்கின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 25 டைமண்டோ 30 டைமுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சு. எனக்கு மொத்தம் 80% வந்துச்சு. 100% சுற்றி வரணும். அது எனக்கு 80% வந்துச்சு. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 2 வாரம் முக்கி எப்படியோ டைமண்ட் வந்துட்டேன். என்னடா 2 வாரமாடா அவன் ஒரே நாள் ஹீரோய்க்கு கிராண்ட் மாஸ்டர்லாம் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம். அதாவது வந்து கேமையே பொழப்பா வச்சுருக்கேன் ஒரே நாளில் போவீங்க. பொழப்புக்கு நடுவில் கேமை பார்க்குறவன் மிடில் கிளாஸ் பசங்களால் எவ்வளோ தான் முடியும். ஸோ அதனால் 2 வாரம் அப்படியே முக்கி அப்படியே டைம் வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹீரோய்க்கும் போயிட்டேன். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்து போக உங்களுக்கு தெரியும் வீடியோவில். சரி அப்புறம் வந்துட்டோம். சரி உள்ளே போய் நம்ம ஹீரோய்க்கு வந்துட்டோம். அதுக்கடுத்து என்னென்ன பண்ணலாம் உள்ளே நம்ம ஹிஸ்ட்ரியில் உட்காந்து பார்ப்போம் விளாண்டது எவ்வளோ எதோ நமக்கு கிட்டத்தட்ட 5வது சீசனோ இன்னும் 6வது சீசன் நினைக்கிறேன். அதுலேருந்தே விளாண்டுருக்கோம். அந்த அவ்வளோ ஒன்றும் நம்ம நல்லா பார்த்தா ஹீரோய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஏதோ 3 டைம் போயிருக்கேன். இன்னி பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் ஸ்கோரில் வந்து நான் டைமண்ட் 3 போயிட்டேன். இப்போ டைமண்ட் 4 முடிச்சு ஹீரோய்க்கு வந்து அதையும் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். போட்டால் ஹீரோய்க்கு 4 டைம் வர்றது பாருங்கள். சீசன் அந்த 6ல் தான் விளாண்டுருக்கோம். பட் கூட நான் ஒரு 2-3 வருஷம் விளாடவே இல்லை. உடல்நிலை சரியான காரணத்தால் அந்த ஃப்ரீ ஃபயர் அப்படி ஒத்தி வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஜிராயா பண்ணுறதுக்காண்டி வந்து இப்போ ஜிராயா பண்ணுறதும் இல்லை. ஸோ நான் வெகுமானம் கொடுத்து வாங்கினதை பகுமானமாக எல்லாத்தையும் காட்டிட்டேன். ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் சூப்பரான வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். டாடா பை பை see you. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.